நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஷோமியோட ரெட்மி நோட் 7S மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது கூடிய விரைவில். அதே போல் ஓலா டாக்ஸியோட புதிய கிரெடிட் கார்டு அறிமுகம். அதே போல் உங்களுக்கு DJI ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் சாட்டைக்கு வழங்கும் புதிய வயர்லெஸ் மவுஸ், அதே போல் லெனோவோட புதிய அறிவிப்பு. இதை மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட ரெட்மி நோட் 7S சீரிஸ் மொபைல் ஆல்ரெடி சைனாவில் சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ரெட்மி நோட் 7S சீரிஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது கேமரா. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் டியூல் கேமரா உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே 13 மெகா பிக்சலாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து 6.3 ஃபுல் HD டாட் நாட்ச் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே போல் ஸ்னாப்டிராகன் 660 ஆக்டாகோர் ப்ராசஸர் வித் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz அட்ரினோ 512 GPU கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த மொபைலில் ஆண்ட்ராய்ட் 9 சப்போர்ட் ஆகுது வித் MI UI 10ஓட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட துணை கொண்டு. இது இல்லாமல் இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கூட தான் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் 2 வேரியண்ட்டில் ரேம் கொடுத்துருக்காங்க. 3 GB ரேம்லையும் 4 GB ரேம்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த மட்டும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 2 வகையை நமக்கு பார்க்க முடியுது. இதில் 32 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், மைக்ரோ SD கார்டு அப் டு 256 GB வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மொபைலில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பயன்படுத்திருக்காங்க. அதாவது குவிக் சார்ஜிங் 4.0 டெக்னாலஜியை பயன்படுத்திருக்காங்க. பட் இந்த மொபைல் 20 மே 2019 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அன்றைக்கி தான் இதோட முழு விவரமும் தெரிய போகுது. அதாங்க விலை, மொபைலோட விலையை சொன்னேன். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்தியாவில் இயங்கக்கூடிய ஓலா டாக்ஸி நிறுவனம் சமீபத்தில் ஒரு புதிய கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரோட பார்ட்னர்ஷிப்போட தெரியுமா? ஓலா மணி SBI கிரெடிட் கார்டோட, அதாவது SBI பேங்கோட இணைஞ்சு ஒரு புதிய கிரெடிட் கார்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துகிறவங்க அவங்களுக்கு 20% கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஓலா டாக்ஸியில் பயணம் பண்ணக்கூடியவங்க இந்த கிரெடிட் கார்டை யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு 20% கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னால் பேடிஎம் சமீபத்தில் ஒரு கிரெடிட் கார்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. யாரோட பார்ட்னர்ஷிப் தெரியுமா? சிட்டி பேங்க் மற்றும் விசாவோட இணைஞ்சு ஒரு கிரெடிட் கார்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ஓலா தங்களுடைய புதிய கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்தினாங்க 20% கேஷ்பேக்கோட. அதே மாதிரி அவங்களுடைய டார்கெட் என்னன்னா 2022க்குள்ள கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஓலா மணி SBI கிரெடிட் கார்டை வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு மூலமா உங்களால் ரிடீம் பண்ண முடியும், கேஷ்பேக் பண்ண முடியும், ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் புக்கிங், இந்த மாதிரி விஷயங்களை கூட இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, DJIயோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. யாருக்கு போட்டி தெரியுமா? கோப்ரோக்கு போட்டியா ஒஸ்மா ஆக்ஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் கேமரா வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஒஸ்மா ஆக்ஷன் கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4K வீடியோ சப்போர்ட் ஆகுது, ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு இதில் 720 பிக்சல் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், 1080 பிக்சலில் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி வசதிகள் இருக்குது. 12 மெகா பிக்சல் CMOS சென்சாரை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் இருக்குது, வைஃபை சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்த முடியும். இந்த உஸ்மா ஆக்ஷனை வந்து கோப்ரோட மவுண்ட்டில் நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி இந்த கேமரா வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்த கேமராவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் டியூல் கலர்ஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.4 இன்ச் கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.25 இன்ச் கலர் டிஸ்பிளே வித் டச்சோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வசதிகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த DJIயோட ஒஸ்மா ஆக்ஷன் கேமரா வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். எவ்வளவு தெரியுமா? $350 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த DJIயோட ஒஸ்மா ஆக்ஷன் வந்து நீங்கள் ஆத்தரைஸ்டு டீலரில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விருப்பப்பட்டா மே 22, 2019 வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போது, சாட்டைக்கு வழங்கும் 2 வகையான கேஜெட் வந்து சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அலுமினியம் M1 ப்ளூடூத் வயர்லெஸ் மவுஸும் அதே போல ஃபாக்ஸ் லெதர் டெஸ்க்டாப் பேடையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வயர்லெஸ் மவுஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு USB Type-C சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. அதே போல் இந்த மவுஸ் உங்களுக்கு உங்களுடைய மேக் கம்ப்யூட்டர்லையும் பயன்படுது, அதே போல் விண்டோஸ் கம்ப்யூட்டர்லையும் பயன்படுது அப்படிங்கிறாங்க. ப்ளூடூத் 4.0 சப்போர்ட் கொண்டதா நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட்ல உங்களுக்கு வந்து இந்த உங்களுடைய கம்ப்யூட்டரையும் உங்களுடைய வயர்லெஸ் மவுஸையும் இணைக்க முடியும் அப்படிங்கிறாங்க, செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1200 dpi ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த வயர்லெஸ் மவுஸோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
$30 கிடைக்குது. அதே போல ஃபாக்ஸ் லெதரோட டெஸ்க்டாப் பேடும் உங்களுக்கு அதே விலை $30 கிடைக்குது. டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது லெனோவா சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 13.3 இன்ச் கொண்ட ஃபோல்டபிள் லேப்டாப்பை வந்து கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த போறாங்க. இதோட ஸ்கிரீன் என்னவா இருக்க போகுதுன்னா OLED ஸ்கிரீனை வந்து பயன்படுத்த போறாங்க. அது இல்லாம இந்த ஸ்கிரீன் யார் சப்போர்ட் பண்ண போறாங்கன்னா LGயோட பேனலை பயன்படுத்த போறாங்க வித் 2K ரெசல்யூஷனோட. அது இல்லாம இந்த ஃபோல்டபிள் லேப்டாப் லெனோவோடது 2020ல அவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. பட் இதோட பிரைஸ் என்ன, இதோட டீடைல்ஸ் என்ன, எந்தவித அறிவிப்பையும் இப்போ வெளியிடல. இனி கூடிய விரைவில் இந்த லேப்டாப்போட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது HP சமீபத்தில் HP கேமிங் ஃபெஸ்டிவல்ல பீஜிங்ல நடத்துறாங்க. அங்க ஒரு 2 வகையான கேஜெட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. HPயோட ஓமன் ஃபோட்டான் வயர்லெஸ் மவுஸும் ஓமன் அவுட்போஸ்ட் மவுஸ் படை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஓமன் ஃபோட்டான் வயர்லெஸ் மவுஸ்ல வந்து 2.4 GHz ப்ரோ ஆக்டிவ் வயர்லெஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. இந்த மவுஸ்ல உங்களுக்கு 11 வகையான கஸ்டமைஸ் பட்டனை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது இல்லாம இந்த மவுஸ்ல வந்து உங்களுக்கு பேட்டரியோட லைஃப் மட்டும் உங்களுக்கு 50 மணி நேரம் பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வசதிகளை இந்த வயர்லெஸ் மவுஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இது இல்லாம இன்னொரு வகையான கெட்ஜெட் HPயோடது, அது என்னன்னா ஓமன் அவுட்போஸ்ட் மவுஸ் பேட்ல வந்து RGB லெட் லைட்னிங் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி 2 விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஓமன் ஃபோட்டான் வயர்லெஸ் மவுஸ் வந்து உங்களுக்கு $130 மார்க்கெட்ல எதிர்பார்க்கலாம். அதுவும் ஜூலைல எதிர்பார்க்கலாம். அதே போல உங்களுக்கு HPயோட ஓமன் அவுட்போஸ்ட் மவுஸ் பேட் வந்து உங்களுக்கு $100 ஜூலைல நம்ம எதிர்பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஷோமி இந்தியா சமீபத்தில் மீ எக்ஸ்பிரஸ் கியோஸ்கி ஒரு வெண்டிங் மிஷினை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, லான்ச்சும் பண்ணிட்டாங்க. இந்த வெண்டிங் மிஷின் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோமியோட ப்ராடக்ட், போக்கோ ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் இந்த வெண்டிங் மிஷினில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு வசதி கொண்டு தான் இந்த மிஷின். இந்த மிஷினுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஜியா ஸ்மார்ட் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? யாரெல்லாம் இந்த வெண்டிங் மிஷினில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷினில் வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா, உங்களுடைய டெபிட் கார்டை யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம், கேஷை பயன்படுத்தலாம், UPI சிஸ்டத்தை வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வசதிகளை பயன்படுத்தி இந்த வெண்டிங் மிஷினில் உங்களுடைய ஷோமியோட ப்ராடக்ட்டை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதை இந்தியாவில் நம்மளால் பார்க்க முடியுது. டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட எக்கலாஜிக்கல் செயின் கம்பெனியான ஹுவாமி டெக்னாலஜி சமீபத்தில் அமேஸ்ஃபிட் டிஷர்ட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த டிஷர்ட்டோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த டிஷர்ட்டில் தண்ணி பட்டாலும் ஆட்டோமேட்டிக்கலி உறிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய வேர்வையாக இருந்தாலும் இந்த டிஷர்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்து எந்த மெட்டீரியலில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 55% வந்து நைலான் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் 27% வந்து பாலிஸ்டர் ஃபைபர் வந்து பயன்படுத்துகிறாங்க. 18% வந்து ஸ்பெண்டிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலிமா உருவாக்கப்பட்டது தான் இந்த அமேஸ்ஃபிட் டிஷர்ட், ட்ரை டிஷர்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த டிஷர்ட் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து $14 உங்களுக்கு கிடைக்குது. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு ஒரு பயனுள்ள பகுதியாக அமைய போகிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.